Hi guys, welcome to Visho Info. 4 பருப்பு தோசை வித் அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. 2 கப்பு இட்லி புழுங்கல் அரிசி எடுத்துக்கணுங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பயிறு. பாசிப்பருப்பு இந்த இடத்துல போட்டுக்கலாம், ஆனால் பருப்பை விட பாசிப்பயிரில் நிறைய சத்து ஜாஸ்தி, அதனால் நான் அதை எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/4 கப்பு உளுந்து எடுத்துக்கணும். இந்த இடத்துல நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம், ஆனால் அதை விட கருப்பு உளுந்தில் சத்து ஜாஸ்தி, அதனால் 1/4 கப்பு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கணும். இதையெல்லாம் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 4 மணி நேரம் ஊறுனா நல்லாயிருக்கும். நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. அதாவது மறுபடியும் அளவு சொல்கிறேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பயிறு, இது எல்லாம் சேர்த்துனா 1 டம்ளர் ஆகும். மொத்தம் இதில் ஒரு டம்ளர் பருப்பு, 2 டம்ளர் அரிசி இருக்குங்க. இதை நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், 4 மணி நேரம் அரிசி பருப்பு எல்லாம் ஊறிடுச்சு. இப்போ இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அப்புறம் இது கூட என்னென்ன சேர்த்து அரைக்கணும் அப்படிங்கிறது இப்போ நான் காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு இதை கிரைண்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இனி சொல்கிற சாமானெல்லாம் மிக்சியில் ஒரு ரன் விட்டுட்டு அப்புறம் கிரைண்டர்லேயே சேர்த்து அரைக்க வேண்டியது தாங்க. அது என்னென்னு சொல்கிறேங்க. அந்த அரிசி கூட இதையெல்லாம் சேர்த்து அரைக்கணுங்க. ஒரு பிடி கருவேப்பிலை, ஒரு 10 சிகப்பு மிளகாய், 3 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 கப்பு தேங்காய். தேங்காய் அதாவது 2 கப்பு அரிசி, 1 கப்பு பருப்பு எடுத்துருக்கோம். மொத்தம் டோட்டலாக 3 கப்பு. தேங்காய் உங்கள் விருப்பத்துக்கு பிரகாரம் எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஒரு அரை மூடி தேங்காய் கூட போடலாம். எனக்கு இந்த 1/4 கப்பு போதுன்னு விட்டுட்டேங்க. இப்போ இதையெல்லாம் கோர்ஸாக ரன் பண்ணி நம்ம அந்த அரிசி பருப்பு அரைப்போம் பார்த்திங்களா, அப்போ சேர்த்து அரைக்கணுங்க. அரைச்ச மாவை அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், அரைச்ச மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை நீங்கள் புளிக்க வச்சும் ஊற்றலாம் தோசையாக, புளிக்க வைக்காமையும் தோசையாக நீங்கள் ஊற்றலாங்க. நம்ம விருப்பந்தாங்க. ஆனால் இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தாளித்து இதில் கொட்டி ஊற்றிக்கலாங்க. இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிடிச்சா உங்களுக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை ஆனியன் மட்டும் போட்டுக்கலாம், இல்லை பொடி தோசை மாதிரி போட்டுக்கலாம். என்ன வெரைட்டி வேணால் இதை ஒன்றை வச்சு பண்ணலாங்க. இதுக்கு 4 பருப்பு சேர்த்து பண்ணியிருக்கோம், அதனால் இது 4 பருப்பு தோசை அப்படின்னு கூட சொல்லலாங்க. இல்லாட்டி 4 பருப்பு அடைன்னு கூட சொல்லலாம். நம்ம ரெகுலர் உளுந்து மாவு தோசை ஊற்றுற திக்னஸில் ஊற்றுனாலே நல்லா சூப்பராக ரோஸ்ட்டாகவும் வரும், சாஃப்டாகவும் வரும். நமக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி எடுத்துக்கலாங்க. ஆனால் புளிச்சாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க புளிக்க வச்சு ஊற்றிக்கோங்க. இல்லாட்டி இதை அரைச்ச உடனே தாராளமாக தாளித்து கொட்டி நம்ம செஞ்சுக்கலாங்க. இது வைஷா ஸ்பெஷலுங்க. அவங்க இது 4 பப்புள் தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிப்பியை 4 பப்புள் தோசை அப்படிம்பாங்க. 4 பப்புள் அப்படின்னா 4 விதமான பருப்பு சேர்த்ததுனால 4 பப்புள் தோசை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நாமளும் அதையே தான் பண்ணுறோம். ஆனால் நமக்கு தமிழில் என்ன நேமோ அதை சொல்லிக்கிறோங்க. எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அடைக்கான அரிசி மாவு அரைச்சி வச்சோம்ல, அதில் கடுகு தாளித்து கொட்டலான்னு சொன்னால அதை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் ரெகுலர் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், இதெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றிருக்கேங்க. இதை நான் அரைச்ச உடனே இந்த மாவு அரைச்ச உடனே நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. அப்புறம் நமக்கு எந்த கீரை பிடிக்குதோ அதை கட் பண்ணி தோசையை ஊற்றிக்கலாங்க. இல்லாட்டி அரைச்சும் ஊற்றிக்கலாங்க. நமக்கு எந்த கீரை பிடிச்சாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை இருந்தால் கூட போட்டுக்கலாங்க. வெஜிடபிள்லாம் ஆல்ரெடி போடலான்னு சொன்னேன். கீரை எதாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம். கறிவேப்பிலை பிடிச்சா கூட நிறையா அரைச்சி போட்டுடலாங்க. தோசை ஊற்றுறது பார்க்கலாங்க.
பாருங்கள், நம்மளோட 4 பருப்பு தோசை அடை இப்படி வேணால் சொல்லிக்கலாம். நம்ம ஊற்றுறத வச்சு திக்காக ஊற்றினோம்னா அடைன்னு சொல்லிக்கலாம், தின்னா மெலிசாக ஊற்றினோம்னா தோசைன்னு சொல்லிக்கலாம். சூப்பராக வெந்துருச்சுங்க. பாருங்கள், நான் சென்டரில் இப்படி இப்படி ஒரு ஹோல் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம குக்கிங் ஆயில், கோகனட் ஆயில் எது பிடிக்குதோ அது விட்டுக்கலாங்க. நல்லா ரோஸ்ட்டாக வருங்க. அதுக்காக தான் அப்படி அந்த டெக்னிக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. 1 நிமிஷம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம 4 பருப்பு தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி வெஜிடபிள் போட்டும் செய்யலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாகவும் ஊற்றலாம், இந்த மாதிரி பெருசாகவும் ஊற்றலாம். இட்லி மிளகாப்பொடி அதை தொட்டுக்க வச்சுருக்குங்க. அப்புறம் அவியல் வச்சுருக்கேங்க. உங்களுக்கு ஏதாவது குருமா பிடிச்சா கூட செஞ்சுக்கலாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் ரெசிபி. அடை அப்படின்னாலே அவியல் தான் செய்வாங்க. அதுக்காக நம்ம இப்படியே தான் சாப்பிடணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. நமக்கு எது பிடிக்குதோ அது சாப்பிட்லாம். ஆக மொத்தம் சத்தான ஆகாரம் சாப்பிடணும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. அதனால் நமக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அதில் ஒரு மோர் குழம்பு கூட வச்சு செஞ்சு சாப்பிட்லாங்க. என்னங்க, இதில் நான் வந்து பாசிப்பயிறு போட்டிருக்கேன். அதுக்கு பதில் பாசிப்பருப்பு நீங்கள் போட்டுக்கலாம். கருப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பதில் நீங்கள் வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அரைச்ச உடனே ஊற்றிக்கலாம். புளிக்க வச்சும் ஊற்றிக்கலாம். எப்படி வேணுமோ பண்ணிக்கோங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.